எபிரேயர் 1:14 யாராவது எடுத்தவர்கள் கூட வாசிக்கலாம். ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். இதனுடைய ஆங்கில பதத்தை பார்த்தீங்கன்னா, இந்த பணிவிடை ஆவிகள் அப்படிங்கிற இடத்துல மினிஸ்டரிங் ஸ்பிரிட்ஸ், உதவி செய்கிற ஆவிகள், அதாவது ஊழியம் செய்கிற ஆவிகள். இதனுடைய மூல பாஷை, மூல கருத்துக்களை படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் வேற யாரை குறித்தும் சொல்லவில்லை. கர்த்தர் ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் ஒவ்வொரு சபைக்கும் தேவன் கொடுத்திருக்கிற தூதர்களை குறித்து பேசுகிறது. சத்தம் இல்லையே? அல்லேலூயா. சோ ஊழியத்தை சில நேரத்தில் கடினமாக்கி கொள்கிறோம். பாஸ்டர் ஐயா ஜெயசன் ஐயா சொன்னாங்க, அவ்வளவு ஊழியர்கள் பலவீனமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. நான் திருவாய் வெளி தேசத்துல பார்க்கிறேன், பாஸ்டர்ஸ் அவங்களுடைய சரீர சுகத்தை ரொம்ப கவனிக்கிறாங்க, ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. தேவையற்றதை சாப்பிடுறதில்லை. ஒரு நாளைக்கு ஒரு விருந்துக்கு போனா லைட்டா சாப்பிடு. ஆனா நம்மள பாருங்க, காலையில் என்கேஜ்மெண்ட், மத்தியானம் கல்யாணம், சாயங்காலம் வேற ஏதாவது 3 நாளைக்கு சாப்பிடுவோம். சோ அவங்க நம்ம மக்கள் இருக்கிறாங்க, சபை மக்கள் மிக அன்போடு, பாஸ்டர் இன்னைக்கு தான் எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, தயவு செய்து சாப்பிடுங்க. காலையில காஃபி, மத்தியானம் டீ, சாயங்காலம் கோக்கு, அப்புறம் ஈவினிங் இளநீ, இதெல்லாம் சாப்பிட்டு அடுத்த நாள் ஊழியக்காரர் மிக முக்கியமான ஊழியத்தை செய்யணும். அன்னைக்கு அவர் சிக்காய் கொடுத்திருப்பார். சோ நம்முடைய விஷயங்களை குறித்து அக்கறை அற்ற நிலையில தான் இந்தியா முழுவதும் நான் பயணம் செய்கிறேன். கோ டு நேஷன்ஸ் என்று சொல்கிற 138 நாடுகளில் ஊழியம் செய்கிற அந்த ஊழியத்திலே இந்தியாவுக்கு நான் தலைவராக இருக்கிறேன். எல்லா சந்துகள், எல்லா கிராமங்களுக்குள்ள போகிறோம். பார்த்தா பாஸ்டர் மார்க்க செய்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, சாப்பாட்டுல அளவில்லாமல் சாப்பிடுறாங்க. கர்த்தர் கொடுத்தாருன்னு நினைச்சிட்டு அவ்வளவு சந்தோஷமா சாப்பிடுறாங்க. காலையில சாப்பிட்டதே ஜீரணமா இருக்காது, மறுபடியும் சாப்பிடுறாங்க. இதுல வேற அந்த சபை மக்கள் அவ்வளவு அன்பு பாஸ்டர் மேல. ஆனா ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்க, நமக்கு 2 விஷயம் வேணும். ஒன்று, நல்ல சரீரம் வேணும். எதுவே நாமே சொல்றீங்க, நான் பிராக்டிகலா பேசுறேன். சரீரத்தை கெடுத்து காலத்திற்கு முன்பாக வாழ்க்கையை முடித்துக் கொண்ட ஊழியர்கள் இருக்கிறார்கள். சரீரத்தை கெடுத்து காலத்துக்கு முன்பாக தங்கள் நாட்களை முடித்துக் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாம் எல்லாரும் கர்த்தருடைய கிருபையினாலே தீர்க்காயுசாய் ஓடி தேவராட்சியத்தை கட்ட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்ததா பார்த்தீங்கன்னா நம்முடைய குரல். சோ நல்ல ஒரு சத்தம் போட்டு கத்திடுவோம், அடுத்த மீட்டிங்ல பேச முடியாது. இதை நான் நல்லா செய்வேன், அடுத்தது பேசவே முடியாது. சோ இன்னைக்கு காலையில் எல்லாரும் பேசியிருக்கீங்க சபையில, இல்ல 1ஆம் தேதி அதிகாலை கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை கூட்டம். சோ நம்முடைய சரீரத்தை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். ஆகவே கொஞ்சம் ஞானத்தோடு, கொஞ்சம் விவேகத்தோடு இவைகளெல்லாம் கவனித்து இந்திய பாஸ்டர்களும் தங்கள் சரீரத்தின் மேல் கவனம் உள்ளவர்களாக இருந்து, தயவு செய்து கொஞ்சம் வாக்கிங் போய், பாஸ்டர்கள் வாக்கிங் போறதா டைமே இல்லையே, நேரமே இல்லையே, நேரமே இல்லாம போயிடக்கூடாது. சொல்றது புரியும் நினைக்கிறேன். நேரமே இல்லாம போயிடக்கூடாது. முன்னாடி பாருங்க, நம்ம தலைவர்கள் எல்லாம் சும்மா உட்கார்ந்துருக்காங்க. போய் கேட்டு பாருங்க என்ன செய்றீங்கன்னு. அவங்க கிட்ட ரகசியங்கள் இருக்கு. ஆமென். ஏன்னு கேட்டீங்கன்னா, நல்ல பலன் வேணும். நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும். சந்தோஷமா ஆமென் சொல்லுங்க. இவ்வளவு காலம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இனியாவது கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, இனியாவது கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஆமென். அதே போல நம்முடைய குரல்கள், ஆகாரங்கள், நம்முடைய எல்லா விஷயங்களும்
கர்த்தருடைய ஞானத்தோடு இருக்கிறோம். இயேசு ரொம்ப சுகமுள்ள தேவனாய் இருந்தார். ஏன் தெரியுமா? காலையில ஒலிவ மலையில தொடங்கினார்னா இறங்கி அப்படியே மலை மலையாய் நடந்துதான் போவார். ஆக பிபி வரல, சுகர் வரல, எந்த பிரச்சனையும் வரல. He was walking and walking. எங்க போனாலும் இயேசு நடந்து கொண்டே இருந்தார். ஆனா இப்ப பக்கத்து கடைக்கு போற கூட ஸ்கூட்டர் எடுக்கிறோம், கார் எடுக்கிறோம், முகத்தை பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச தூரம் போறது கூட கார் கண்ணாடியை ஏற்றி விட்டு போயிடுறோம். ஸோ இதுதான் நம்மளோட வியாதியாக்குகிறது. ஆக உங்கள் கவனம் உங்கள் சரீரத்தின் மேல் கவனமாய் இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். நாமே நம்மளை கஷ்டப்படுத்திட்டு அப்புறம் போய் ஆண்டவர் என்னை சுகமாக்குங்க, என்ன செய்ய கேட்கறது தப்பு இல்லை. ஆனா தேவன் ஞானத்தையும் தந்திருக்கிறார். தேவன் நமக்கு நல்ல விவேகத்தை தந்திருக்கிறார். உங்களுக்கு நீங்க வேணும், உங்க மனைவிக்கு நீங்க வேணும், உங்க கணவன்மாருக்கு நீங்க வேணும், உங்க பிள்ளைகளுக்கு நீங்க வேணும், சபைக்கு நீங்க வேணும், நீங்க கர்த்தருக்கு நீங்க வேணும், நீங்க இந்த தேசத்துக்கு வேணும். ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய விலையேற பெற்ற நீங்க, கனத்திற்குரிய நீங்க, கனத்திற்குரியவர்களாக இருங்க. உலகத்துல சினிமா இருக்கிறவங்க தன்னுடைய சரீரத்தை கவனமா வச்சிருக்கான். அரசியல் இருக்கிறவங்க தன்னுடைய சரீரத்தை கவனமா வச்சிருக்காங்க. ஆனா ஆண்டவருடைய ஊழியக்காரங்க கர்த்தர் பார்த்துக்குவாரு, ஆண்டவர் செய்வார், தேவன் பார்த்துக்குவார். அதுல நம் விசுவாசத்தில் இருக்கிற அப்படின்ட்டு செய்கிற அடிப்படை வேலையை கூட செய்யறதில்லை. ஒரு விதத்துல டிவி ரிமோட்டை கூட போய் எந்திரிச்சு எடுக்கிறது இல்லை. அதுக்கு பிள்ளைகிட்டே போல அதை எடுத்துக்கொடு, இதை எடுத்துக்கொடு. இப்படியே நம்முடைய காலங்கள் நல்லா கவனிங்க. நீண்ட காலங்கள் கர்த்தருடைய வேலையை செய்ய முடியாமல் பலவீனர்களாய் மாறிவிடுவோம். என்னை பார்த்து நீங்க கேட்டீங்கன்னா அப்படியா ரொம்ப கவனமா இருந்தீங்களோ? நிச்சயமா இல்லை. நானும் என்னை கெடுத்துக் கொண்ட பிறகுதான் புத்தியே வந்துச்சு. என்னை கெடுத்துக் கொண்ட பிறகுதான் ஞானமே வந்துச்சு. அப்போதான் நினைத்தேன், பரவாயில்ல, இது லேட்டான பரவாயில்ல, இனி உள்ள காலத்தை ஆகிலும் சரி செய்து கொள்ளலாம் என்று அதிரடியாய் சில வேலைகளுக்குள்ளே இறந்த போது கர்த்தருடைய வேலையை பலனா செய்வதற்கு கர்த்தர் கிருபை தருகிறார். அல்லேலூயா. அடுத்ததா நம்மளால செய்ய முடியாத சில வேலைகள் இருக்கும். இந்த விசுவாசிகளை போய் தேடுறது, இந்த விசுவாசிகள் கிட்ட உட்கார்ந்து ராத்திரி பகலா பேசி கையெடுத்து கும்பிட்டு, நான் உங்களுக்கு என்ன தப்பு பண்ணேன், நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன், ஏன் சபைக்கு நீங்க வராம போயிட்டீங்க, அப்படி ஏதாவது நான் செஞ்சிருந்தா மன்னிச்சிருங்க என்று சொல்லுகிற நிலைகளில் போதகர்கள் குடும்பங்கள் கடந்து போகிறதை ஒரு அனுபவமாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. அதையெல்லாம் பார்த்து என் பிள்ளைகள் எல்லாம் சலித்து போய், இப்படிப்பட்ட ஊழியமா செய்றீங்க, இப்படிப்பட்ட வாழ்க்கையா நமக்கு கிடைச்சிருக்குது என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகள் கூட சலித்துக் கொள்கிற அளவிற்கு சில நேரங்களில் நாம் அலைந்து திரிகிறோம். அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, அவர்கள் பணிவிடை செய்கிற ஆவிகளாய் இருக்கிறார்கள். அப்ப ஆண்டவர் கேட்ட, ஆண்டவரே எனக்கு இன்னொன்று சொல்லித்தாங்க, என்ன விஷயம்? அப்ப ஆண்டவர் சொன்னாரு, உன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக, நீ பிரபாதத்திற்கு முன்பாக, நீ ஊழியத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்பாகவே உனக்காக நான் தூதர்களை வைத்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நாம் தேவனோடு உன்னதத்திலே உட்கார்ந்து இருக்கிற கர்த்தருடைய ஊழியர்கள். நம்மை அவர் தூக்கி எடுத்து, ஆமென், அவர் எடுத்துக் கொள்ளப்படுகிற நேரத்திலே அவர் சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இயேசு சொல்லுகிறார், இந்த வானத்தின் மேலும் பூமியின் மேலும் எனக்கு அதிகாரம் உண்டு, சகல அதிகாரம் உண்டு. இதை கனெக்ட் பண்றார் ஒரே ஒரு வார்த்தையில, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்க. அவருக்கு அதிகாரம் இருக்கா, அவருக்கு வல்லமை இருக்கா, ஆகவே நாம் புறப்பட்டு போக வேண்டுமா? அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருடைய வல்லமை நம்முடைய வல்லமை, அவருடைய அதிகாரம் நம்முடைய அதிகாரம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தருடைய அதிகாரத்தினால் நிறைந்த தேவ மனிதர்களாக, கர்த்தருடைய வல்லமையினால் நிறைந்த தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட வெளியேறப்பட்ட பாத்திரங்களாகத்தான் கர்த்தருக்கு வைத்திருக்கிறாரே தவிர பலவீனர்களாய், குறைவுள்ளவர்களாய், சாதிக்க முடியாதவர்களாய், நம்முடைய வாழ்க்கையிலே இயங்குகிறவர்களாய் கர்த்தர் ஒரு நாளும் வைக்கவில்லை. சிலுவையிலே முடிந்தது என்று சொல்லும் போது அவர் நமக்காக, சபைக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்த தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா.
சொல்லுங்க அல்லேலூயா. அப்பதான் எனக்கு இது புரிஞ்சது. சோ சனிக்கிழமை தோறும் நானும் என் மனைவியும் வீட்டை உட்காருவோம். சனிக்கிழமைகளில் வெளியே போக மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணேன். ஞாயிற்றுக்கிழமை உங்க வேலை, சனிக்கிழமை ஊரெல்லாம் சுத்திட்டு பைபிளை தூக்கிட்டு போய் நிக்கிறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய அல்லது ஒரு விலை மதிப்பற்ற ஊழியத்தை கையில கொடுக்கல. விலையேறப்பட்ட ஒரு சபை, அவருடைய சரீரம், அதை நம்முடைய கையில கொடுத்திருக்கிறார். சபை என்பது அவருடைய சரீரம். அதை போஷிக்க வேண்டும், அதை நேசிக்க வேண்டும், அதை நடத்த வேண்டும், காப்பாற்ற வேண்டும். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, முடிந்த வரைக்கும் சனிக்கிழமை வெளியே போகாது. அல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக சனிக்கிழமைகளில் நான் வெளியே வருவது இல்லை. ஏதோ மரணம் அல்லது அப்படிப்பட்ட அவசரமான விஷயங்கள் தவிர நானும் என் மனைவியின் வீட்டிலே அடங்கி கதவை அடைத்து காலையில் இருந்து இரவு வரை சாயங்காலம் வரை சபையின் மக்களுக்காக, அத்தனை பேருடைய ஜெப குறிப்புகளுக்காக, குழந்தை இல்லாதவர்களுக்காக, திருமணம் நடக்காதவர்களுக்காக, வியாதி உள்ளவர்களுக்காக எல்லா தேவைகளையும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அவர்களுக்காக ஜெபிப்போம். என்னை கேட்கிற அன்பான கர்த்தருடைய வெளியேறப்பட்ட ஊழியர்களே, உங்களுக்கு வீடு, கால், பங்களா இதெல்லாம் இருந்து தேவ பிரசன்னம் இல்லாவிட்டால் நீங்கள் ஒரு வெறுமையான மனிதன். நீங்கள் ஒரு வெறுமையான மனிதன். All we need is His presence. ஆண்டவர் சீஷர்களை தெரிந்து கொள்ளும் போது முதல்ல சொன்னார், அவர்கள் என்னோடு கூட இருப்பதற்காக, அவர்கள் தம்மோடு கூட இருப்பதற்கு. சீஷர்களை ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டது அப்புறம். முதல்ல ஆண்டவர் சீஷர்களை எதற்கு தெரிந்து கொண்டார் தெரியுமா? அவரோடு கூட இருப்பதற்கு. நம்ம ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொண்டார் தெரியுமா? அவரோடு கூட இருப்பதற்கு, அவரோடு உட்காருவதற்கு, அவரோடு பேசுவதற்கு, அவரோடு நம்முடைய நேரத்தை செலவு செய்வதற்கு, அவருடைய பிரசன்னத்திலே தங்கி இருப்பதற்கு. இதுதான் கர்த்தர் நம் மீது வைத்திருக்கிற முதல் அழைப்பு. ஆமென் சொல்லலாமா? ஆக அந்த பிரசன்னம் நமக்குள்ளே வராவிட்டால், அந்த பிரசன்னம் நமக்குள்ளே உருவாகாவிட்டால், ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஊழியர்களாகிய நாம் பிதற்றிக் கொண்டிருப்போம். வார்த்தைகள் கிடைக்காது, வெளிப்பாடுகள் வராது, தேவனுடைய வல்லமையான வார்த்தைகள் நம்மிடத்திலிருந்து வராது. ஆனால் பிரயாசப்படுகிறோம், சபையை கட்ட, ஊழியத்தை கட்ட 5 நாள் 6 நாள் அழைகிறோம். ஒரு விஷயத்தை நல்லா நீங்க தெரிந்து கொள்ளுங்க, அட்லீஸ்ட் சனிக்கிழமை என அடுத்த நாள் ஊழியம் நாம் காத்திருப்போமானால், ஆமென். அந்த ஜெபத்தோடு ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த இன்னொரு ரகசியம் இந்த வசனத்துல, ஒவ்வொரு ஜெபத்திலும் கிழக்கிலே, மேற்கிலே, வடக்கிலே, தெற்கிலே தூதர்களை கட்டவிழ்த்து அனுப்பும்படி. ஏன்னா அவர்கள் நமக்கு பணிவிடை செய்கிறவர்கள். நல்லா கவனிங்க, பணிவிடை செய்கிறவர்கள். சோ 6 மாசம் சர்ச்சுக்கு வரமாட்டாங்க. அன்றைக்கு முழங்கால முடக்கி ஆண்டவர்கிட்ட கேட்போம், இயேசுவின் நாமத்தில் நீ போவாயாக, இந்த வீட்டை, இந்த குடும்பத்தை தட்டி, கதவை தட்டி நாளைக்கு சர்ச்சுக்கு கொண்டு வரோம். ஆமென் சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்கிறேன். இதுவரை நான் கட்டளையிட்டு சபைக்கு வராமல் பிடிவாதமாய் நின்ற குடும்பம் எதுவுமே இல்லை. ஆமென். சோ அடுத்த நாள் காலையில நான் யாருக்காக ஜெபித்தேனோ அவங்க முதல் வரிசை அல்லது 2வது வரிசையில் உட்கார்ந்து இருப்பாங்க. ஏன்னா நமக்கு பதில் வேணும்ல, கூட்டத்தில் பின்னாடி என்ன தெரியாது, ஆண்டவர் காட்டுவார். ஆகவே உங்களுடைய பண தேவைக்காக, உங்களுடைய ஆத்துமாக்களுக்காக, உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்களுக்காக ஆண்டவருடைய ஊழியர்களாகிய நீங்கள் தூதர்களுக்கு கட்டளையிட பழகும் போது நாம் அலைந்து திரிந்து செய்கிற ஊழியத்தை தூதர்கள் நமக்காக செய்து முடிப்பார்கள். நம்புறோம்? ஆமென் சொன்னா போதும். இத நான் நம்பவே மாட்டேன்னா அது உங்க ப்ராப்ளம். சோ சின்ன ஊழியமா இருக்கிறது. RSS பிரச்சனை, கவுண்டன் பாளையத்துல வந்து எல்லா ஊழியர்களையும் அடிச்சு துரத்திடுவாங்க. கடைசியில நான் மாத்திரம் தான் ஸ்கெட்ச். ஆமென். சோ ஒரு நாள் ஒரு RSS கூட்டத்துக்குள்ள மாட்டிட்டேன். பக்கத்துல ஒரு எங்க சபையில 20 பேர் 25 பேர் RSS கூட்டத்துக்கு நடுவுல மாட்டிட்டேன். அப்போ அந்த
தலைவன் சொல்றான், இவனை விடாதீங்க, இவன் விட்டா பெரிய ஆளாயிருவான். இவனை விடாதீங்க, இவனை விட்டா பெரிய ஆளாயிருவான். சோ எல்லாம் வந்து சட்டை பிடிச்சு இழுக்கிறான், கையை பிடிச்சு இழுக்கிறான். ஜீவன் போற ஒரு பயங்கரமான நிலையில நிற்கும் போது ஒருத்தன் சொல்றான், இவனை விடாதீங்க, இவன் பெரிய ஆளாயிருவான். எனக்கு இவன் கையை பிடிச்சதும் கையை தள்ளினதும் எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை. இவன் சொன்ன வார்த்தை என் காதுல விழுந்துச்சு, இவனை விடாதீங்க, இவன் பெரிய ஆளாயிருவான். அப்பதான் எனக்கே புரிஞ்சது, நமக்கு கிடைக்காத வெளிப்பாடு, நம்மை குறித்து நமக்கு தெரியாத ஒரு வெளிப்பாடு. நம்மை அழைத்தவர் யார், நம்ம ஊழியம் எப்படி இருக்கும், அவர் எப்படி நம்மை நடத்த போகிறார் என்பதெல்லாம் நமக்கு தெரியாம ஆண்டவரே 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 உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அன்றைக்கு RSS காரன் தீர்க்கதரிசனம் சொன்னான். RSS காரன் சொன்னா இவன் பெரிய ஆளாயிருவான். இந்த வார்த்தையை தியானிக்க தொடங்கினேன். நமக்கு தெரியாத விஷயத்தை இவன் எப்படி பேசுறான். நம்மளே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறோம். ஏன்னா கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை உள்ள வருமா, ஒரு காணிக்கை பையில 20 பேருக்கு காணிக்கை வாங்குவோம், கடைசியா கையை உள்ள விட்டு அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க. அன்றைக்கு என் மனைவி பட்டினி, என் குழந்தை பட்டினி. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வர்ற வரைக்கும் சாப்பாடு இருக்காது, எந்த வீட்டுக்கு போகவும் மாட்டோம். ஆக ஒவ்வொரு வாரமும் இப்படி தூக்கிட்டு போயிடுவான். ஆனா அந்த தலைவன் சொன்ன வார்த்தை எனக்கு இன்னும் ரீகார விடுகிறது. அவன் சொன்ன, இவனை விடவே கூடாது, இவன் பெரிய ஆளாயிருவான், இவனை விடவே கூடாது, இவனை பெரிய ஆளாயிரும். சோ உங்களுக்கு பின்னாடி அதே பிசாசு இதே வார்த்தையை பேசிட்டு இருக்கிறான், உங்களை விடக்கூடாது, நீங்க பெரிய ஆளாகிறீங்க. கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், நாம் பெரிய ஆளாய் மாறப்போவது நிச்சயம். இதை ஒருவனும் தடுக்க முடியாது, ஒருவராலும் தடுக்க முடியாது. கர்த்தருடைய நாமத்திலே சொல்கிறேன், சத்தத்தை உயர்த்தாம சொல்கிறேன். என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, என்ன பாடுகளிலே கடந்து போனாலும் சரி, என் மனைவி நிறைவாக கற்படியா இருக்கிறார். கத்தி எடுத்து ஓங்கி ஒருத்த வீசினா, அவன் வீசும் போது டக்குனு என் மனைவியை நான் ஒதுக்கி இழுத்து கொண்டேன். அதே குடும்பம், என் மனைவியின் மேல் கத்திய வீசின அதே குடும்பம் இன்றைக்கு எங்கள் சபையில உட்கார்ந்து கரம் தட்டி ஆராதிக்கிறோம். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் ஊழியத்தின் மேலே, குடும்பத்தின் மேலே தெளிந்த புத்தியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தர் நம்மை நட்டி இருக்கிறார், எவனும் அந்த இடத்திலிருந்து நம்மை பிடுங்க முடியாது. சத்தமா அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களே. எனக்கு இடம் கொடுத்தவர் வந்து சொன்னாரு, என்ன நீ மாத்திரம் கத்திட்டு இருக்கிற, அந்த சர்ச் அமைதியா இருக்குது, இந்த சர்ச் அமைதியா இருக்குது, நீ மாத்திரம் பயங்கர சத்தம் போட்டு இருக்கிற. நான் சொன்னேன், நாங்க உயிரோடு இருக்கிறோம். அப்போ நீங்க உயிரோடு இருக்கிறீங்கன்னா அவங்க எல்லாம் நீங்க அவங்க கிட்டயே போய் கேளுங்க. சொல்லுங்களுக்கு புரிகிறதா? அல்லேலூயா. கொஞ்ச நாள் கழிச்சு வந்தாரு, என்னமோ பாவமா நடந்து வந்த, அப்புறம் சைக்கிள் வந்த, சாரி ஓட்ட ஸ்கூட்டர்ல வந்த, இன்னைக்கு பார்த்தா பெரிய ஆளா இருக்கிற. நான் சொன்னீங்க பாருங்க, ஓட்ட ஸ்கூட்டர்ல வந்தது தான் நீ பார்த்த, அதுக்கு முந்தின இன்னொரு காலம் இருக்கு. நான் நடந்து வந்தேன், வெறும் காலில் வந்தேன். அதுலயும் கவனிக்கிறீங்களா, வந்துட்டு இருக்கும் போது செருப்பு பிஞ்சு போச்சு. செருப்பு பிஞ்சு போன செருப்பு எடுத்து பாக்கெட்ல சொல்லி ஷர்ட்டை வெளியே எடுத்து விட்டுட்டேன். அப்போ என் ஃப்ரெண்டு திடீர்னு பார்த்தா, என்னடா பாக்கெட்ல 2 வெளியே நிக்குதே, என்ன விஷயம்னா செருப்பு. செருப்பை வீசிட்டு ஒரு புது செருப்பு வாங்குறான். நான் பார்த்து சொன்னேன், தைக்கிறதுக்கு காசு இல்லாம தான் செருப்பை பாக்கெட்ல வச்சுட்டு போயிட்டு இருக்கிறேன். நீ புது செருப்பு வாங்க சொல்றீல்ல, கொஞ்சம் வித்தியாசமான விஷயமா இருக்குது. நான் சொல்றது புரிகிறதா? ஆமென். கர்த்தரை காண்கிற தேவன். ஆக அப்படிப்பட்ட நிலையில் எல்லாம் வந்து அந்த சபை வளர வளர சொன்னாரு, ஓட்ட ஸ்கூட்டர்ல வந்த, ஒண்ணுல இல்லாத மாட்டம் வந்த, இன்னைக்கு இப்படி இருக்கிற. நான் சொன்னேன், பாரியா, ஓட்ட ஸ்கூட்டர்ல வரும்போது தான் நீ பார்த்த, அதுக்கு முன்னாடி சைக்கிள்ல வந்தேன், ஆனா அதுக்கு முன்னாடி வெறும் கால்ல வந்தேன், அதுக்கு முன்னாடி பிஞ்சு செருப்பை கூட தைக்க முடியாம பாக்கெட்ல வச்சுட்டு வந்தேன், அதெல்லாம் உனக்கு தெரியாது. அதனாலதான் தேவன் இன்றைக்கு எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? இந்த ஊரே இருக்கிற இடமெல்லாம் உனக்கு வித்து போட்டு போகணும் போல இருக்கு. ஆமென். சொல்ல முடியுதா? சொல்ல விளங்குதா? ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஏரியாவே உனக்கு இடத்தை வித்து போட்டு நாங்க போகணும் போல இருக்குது. நான் சொல்றேன், போகணும் போல இல்ல, நீ போயிட்டு ஆகணும். ஆமென். நம்மை நட்டினவர் கர்த்தர். எத்தனை ஆமென் சொல்ல முடியும்? நம்மை நட்டுகிறவர் கர்த்தர். சரியான
சரியான இடத்தில் சரியான குடும்பத்தோடு சரியான மக்களோடு நேர்த்தியாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. அறியாமல் பக்கத்து பாஸ்டர் கொஞ்சம் கோபமா இருக்கலாம். நான் சபை எடுத்துட்டு இருந்த அவங்க இங்க வந்து தொடங்கிட்டாரேன்னு அது ஒரு அறியாத காலம் வரைக்கும் அது அப்படித்தான் இருக்கும். ஆனா எந்த சபையும் எந்த ஊழியரும் கர்த்தர் ஒரு இடத்தில் நட்டாமல் தேவன் ஒரு இடத்தில் வைக்காமல் அந்த இடத்தில் இருக்கவே முடியாது. பக்கத்துல கை கொடுத்து சொல்லலாமா? சரியான இடத்துல தான் இருக்கிறீங்க, சரியான இடத்துல தான் இருக்கிறீங்க. கர்த்தர் யாருக்கோ பேசுகிறார், தேவன் யாருக்கோ பேசுகிறார். என் ஊழியம் வளரலையே, இங்க வந்து மாட்டிட்டனே, அவர் ரோட்டோரத்துல சபை வச்சிருக்கிறாரே, நான் கிராமத்துக்குள்ள வந்துட்டனே, அவருக்கு பஸ் ஓடுதே ட்ரெயின் ஓடுதே எல்லாம் பக்கமா இருக்குதே, என்னுடைய இடத்துக்குள்ள ஒண்ணுமே இல்லையே, மக்கள் வரவே முடியாது என்று சொல்லி நம்முடைய இடங்களை சூழ்நிலைகளை குறித்து நம்ம பேசிக் கொள்ளலாம். ஆனால் கர்த்தர் உங்களை சரியான இடத்தில் தான் நட்டி இருக்கிறார். ஆமென் சொல்லுகிறேன். நீங்க நம்புகிற இதை விசுவாசிக்கிற ஊழியர்களாய் இருப்பீர்களானால் பிணம் எங்கேயோ கழுகுகள் அங்கு கூடும். ஒருவருங்க சத்தமா ஹalleluya. கர்த்தர் வைத்திருக்கிற இடத்திற்கு தேவன் ஜனங்களை அனுப்புவார். எனக்கு ஜனம் வரலையே, மக்கள் வரலையே என்று எந்த ஊழியரும் சொல்ல முடியாது. ஒரு ஊழியரை தேவன் அழைத்தால் அவருக்குரிய ஜனங்களையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி உருவாக்கி வைத்திருக்கிறார். ஹalleluya. ஒரு ஊழியம் கடைசி வரைக்கும் ஜனம் இல்லாமல் ஊழியம் செய்து வெறுமையாய் முடிக்க போவது கிடையாது. நம்மை அழைத்த கர்த்தர் நமக்கு ஜனங்களையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹalleluya. இந்த ஜனங்கள் உலகத்தில் வாழ்றதுனால ஆவிக்குரிய சென்சிட்டிவ்னஸ் இல்லாம ஒருவேளை மந்தாரமாய் இருக்கலாம். ஆகவே சனிக்கிழமை தோறும் கர்த்தருடைய நாமத்திலே தூதர்களை அனுப்புங்க. எந்த சபைக்காக எனக்காக நீ வைத்திருக்கிற தூதர்களை அனுப்புகிறேன். ஜனங்களை கொண்டு வா, கிழக்கிலிருந்து கொண்டு வா, மேற்கிலிருந்து கொண்டு வா, வடக்கிலிருந்து கொண்டு வா, தெற்கிலிருந்து கொண்டு வா. ஹalleluya. இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்க சபைக்கு வந்த ஆட்கள் திருநெல்வேலி, மாயவரம், ஆமென், இன்னும் சேலத்துக்கு பக்கத்தில் ஆத்தூர், சென்னை, பெங்களூர், இத்தனை இடங்கள்ல இருந்து சர்ச்சுக்கு வந்தாங்க. நான் கேட்டேன், நீங்களா ஏதாவது விசேஷத்துக்கு வந்தீங்களா, ஏதாவது சொந்தக்காரங்களை பார்க்க வந்தீங்களா? இல்ல பாஸ்டர், ஆராதனை அட்டெண்ட் பண்ணிட்டு போலான்னு வந்தோம். நிறைய பேர் சொல்லுங்க, சபை மக்களை பார்த்து சொன்னேன், எனக்கு கோயம்புத்தூர் ஆகவே வேண்டாம். ஆமென். கர்த்தர் நமக்கு ஜனங்களை அனுப்புவார், தேவன் நமக்கு ஜனங்களை அனுப்புவார். If you wait on the Lord and if you wait for the Lord, your church, your ministry will be filled with souls. ஜனங்களால் நிரப்பப்படுவார்கள். தனியா இருக்கிறனே, என்ன இதுவரைக்கும் ஒண்ணுமே நடக்கலையே, கர்த்தர் செய்ய போகிற காரியம் பயங்கரமாயிருக்கும். ஹalleluya. திடீர்னு ஆர்எஸ்எஸ் காரன் என்ன சொல்லிட்டான், நான் என் மனைவி என்னுடைய சின்ன குழந்தை அன்றைக்கு காலையில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு உனக்கு சில உபத்திரவங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆவியில உணர்ந்தேன். காலையில் 4 மணிக்கு எதிர்த்து வீட்டை சுற்றி ஜெபம் பண்ணேன். வீட்டில் தான் சபையை தொடங்கணும். அப்புறம் ஒரு மாட்டுப்பட்டி, மாட்டு ஷெட்டு, அந்த ஷெட்ல தான் ஊழியத்தை நடத்தணும். சாயங்காலம் 5 மணிக்கு கரெக்டா ஒரு 60 பேர் என் வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டான். எல்லாருடைய கையில சைக்கிள் செயின், உடைஞ்ச பாட்டுக்கு பெரிய தடி எல்லாத்தையும் வச்சு நிக்கிறாங்க. கத்துறாங்க, டேய் பாஸ்டர் வெளியே வாடா, வெளியே வாடான்னு சொல்லி கத்துறாங்க. ஆனா நான் கதவு திறந்து நின்றுட்டு இருக்கேன். கேட்டு திறந்திருக்கு, கதவு திறந்திருக்கு. கரெக்டா 5 மணிலிருந்து 5:45 வரைக்கும் இந்த 60 பேருக்கு பக்கத்துல உள்ள மக்கள் ஒருவனை ஒருவன் தள்ளுறான், நீ விட்டுடா, நீ உள்ள போடா, அடிடா, அவனை தள்ளுறான் தள்ளுறான் தள்ளுறான். இத்தனை பேரும் 1 இன்ச்சு கூட தாண்டி வர முடியும். ஆமென். அன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சது, நமக்காக கர்த்தர் தூதர்களை வைத்திருக்கிறார். விளங்குற அல்லேலூயா சொன்னாங்க, புரிஞ்சவங்க அல்லேலூயா சொன்னாங்க. கரெக்டா 3 வாரத்துக்கு முன்னாடி என்னுடைய ஊழியர்களை முடிச்சுட்டு நியூயார்க்ல இருந்து இந்தியாவுக்கு திரும்ப, நியூயார்க்ல நான் வந்து செக்இன் பண்ணிட்டு என்னுடைய அந்த ஸ்கேனிங்ல போகும், என்னுடைய ஷூட் கேஸ், பேக்கு எல்லாம் போட்டுட்டு அந்த சைடு போய் ஸ்கேன் முடிச்ச உடனே
எல்லாத்தையும் தேடி எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு பார்க்குறேன், என் பாஸ்போர்ட்டை காணோம். என்ன செய்வதே பாக்கெட்ல பார்க்குறேன், பேக்ல பார்க்குறேன், சின்ன கையில் ப்ரீஃப்ல பார்க்குறேன், கீழே ஓடிச்சான்னு பார்க்குறேன், தேடி பார்க்குறேன், எங்கேயுமே இல்லை. நேராக போய் செக்யூரிட்டிகிட்ட சொன்னேன், என் பாஸ்போர்ட்டை காண மிஸ் பண்ணிட்டேன். அவங்க சொல்றாங்க, இந்த ஏர்போர்ட்டை பாரு, நீ விளையாடுறீங்களா, நீ எங்காவது வச்சிருந்தா அந்த ட்ரெயின் ஷஃபிள் ஆகும், எங்காவது போயிடும். நீ சொல்ற விஷயம் அப்படி ஒன்றும் ஈஸி இல்லை. So you have to wait, maybe you have to stay here. நீ இங்கே ஸ்டே பண்ண வேண்டியது வந்தாலும் வந்துடும். நாங்கள் அனௌன்ஸ் பண்றோம், ட்ரை பண்றோம், பார்க்கலாம், உன் பாஸ்போர்ட் எங்க இருக்குன்னு தெரியாது. ஆமென். ஆனா கலங்கல. நான் சொன்னேன், ஆண்டவரே எங்க இருந்தாலும் வரும், எங்க இருந்தாலும் வரும். சோ நாங்கள் பேசிட்டு நின்றுட்டு இருக்கோம். திடீர்னு என் தோட ஒருத்தர் அழுத்துறார். அவர் அழுத்திட்டு ஒரு பாஸ்போர்ட் அந்த போலீஸ் ஆபீஸர் நீட்டுறார். யாரோ இந்த பாஸ்போர்ட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. அவர் போலீஸ் ஆபீஸர் அந்த பாஸ்போர்ட்டை வாங்கி பிரிச்சுட்டு என் பேரை கேட்டார். என் பேரை சொன்னேன், அதில் போர்டிங் பாஸ் எல்லாம் கேட்டார். சொன்னேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீ ரொம்ப லக்கு செஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு கையில் கொடுத்தோன்னே நான் சொன்னேன், ஐ எம் பாஸ்டர். ஓ ஓகே அப்படின்னு பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு திரும்பி இவருக்கு நன்றி சொல்ல திரும்பினேன். ஆளக்கான அவளோட எங்காவது இங்க நிற்பாரா, இவ்வளவு தூரம், ஏன்னா இந்தியாவுக்கு வர முடியாது, அமெரிக்காவுக்குள்ளே போக முடியாது, நடு நிலையில நிற்கிறேன். ஸோ அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்றேன். மறுபடியும் அந்த போலீஸ் ஆஃபீஸ்ல போய் கேட்கிறேன், எங்க போனான்னு தெரியுமா? அந்த ஆபீஸ் சொன்னாங்க, மஞ்சள் ஷர்ட் போட்டிருந்தா, மஞ்சள் கலர் ஷர்ட் போட்டதை தெரியுது அப்படின்னு. நானும் ஓடி ஓடி பார்க்கிறேன், ஒரு நன்றி சொல்லலாமே அப்படின்னு பார்த்துட்டு கண்டே பிடிக்க முடியல. அப்புறம் தான் மெதுவா சத்தம் கேட்குது, நீ யாரை தேடுற, யாருக்காக ஓடிட்டு இருக்கிற? அல்லேலூயா. நீ நம்புகிற தூதனை உனக்கு முன்பாக அனுப்பினார். அமைச்சர்கள். ஸோ பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு அங்கேயே உட்கார்ந்து கர்த்தருக்கு நன்றி சொன்னேன். இவ்வளவு கவனமா இருக்கிறீங்களா எங்க மேல, இவ்வளவு பொறுப்பா இருக்கிறீங்களா டாடி? நாங்க மறந்தாலும், நாங்க பல வகையான சூழ்நிலைகளில, பலவீனங்களில, சில நேரத்தில் என்னுடைய காரியங்களை தவற விட்டாலும் நீர் எங்கள் மீது கவனமும் பொறுப்பும் அக்கறை உள்ள தேவனாய் இருக்கிறீரே. உம்மை போல ஒரு நல்ல தேவன் வேறு யாரும் இல்லை. உமக்கு ஊழியம் செய்வதைப் போல ஒரு பாக்கியம் வேறு எதுவுமே இல்லை. ஆண்டவரே சத்தமாய் அல்லேலூயா. 1000 சாட்சிகளை சொல்ல முடியும். இதை நான் கற்றுக்கொண்ட நாள் முதல் கொண்டு இன்று வரைக்கும் 30 வருஷங்களுக்கு பக்கத்துல ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த ஆத்துமாக்கள் வராதவங்களுக்காக, சபைக்கு தேவையான பணத்திற்காக ஆண்டவருடைய நாமத்தில் நாங்கள் கட்டளையிடுவோம். அவைகளை கர்த்தர் அப்படியே கொண்டு வந்து சேர்ப்பார். ஆண்டவருடைய நாமத்தில் விரும்புகிறேன். இந்த கோயம்புத்தூரில் இருக்கிற அனைத்து ஊழியர்களும் எந்த குறைவும் இல்லாத ஊழியர்களா, நிரப்பப்பட்ட தேவ மனிதர்களா, வழிந்தோடுகிற அற்புதத்தை, ஆசீர்வாதத்தை தங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொண்டவர்களா, கர்த்தர் மாற்றவும் ஆசீர்வதிக்கவும் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன்.